எல்லா புகழும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். நான் ஜனத்துல் பஹரியா. வெல்கம் டு ஹெவன்சி கவுன்சிலிங். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன தெரியுமா? அதுக்கு முன்னாடி உலக பொருளாதாரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? குரான் சொல்லக்கூடிய ஜக்காத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யுத்தங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆட்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? குரானை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இன்னும் உங்கள் வாழ்க்கையை பற்றியே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆன்சர் தெரியுது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். உங்களால் நினைக்க முடியுது, உங்கள் மைண்டுக்கு இதெல்லாம் வருதுன்னா ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் இருக்குதா அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கக்கூடிய ஆட்களாக நீங்கள். அப்போ உங்களுக்காக தான் இந்த முழு வீடியோவுமே. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ரொம்ப சீக்கிரம் உங்களுக்கு சில விஷயங்களை புரிய வச்சுட்டு நான் கிளம்பிடுறேன். சரி, இப்போது மொதல் விஷயம், இந்த உலகம் எதை சுற்றி அமைஞ்சிருக்கு? அன்பா, பாசமா, நேசமா? இயல்பாக நம்ம லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னா பொருளாதாரம் ரொம்ப முக்கியமாக இருக்குங்க. நம்ம எல்லாருமே கட்டாயம் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இந்த உலகத்தையே ஆட்சி செய்யுது. இந்த பொருளாதாரம் யாருக்கிட்ட இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும், யாருக்கிட்ட இருந்தால் வர்ஸ்ட்டாக இருக்கும் இந்த உலகம் அப்படின்னு நீங்கள் அறிவீங்களா? நான் அறிவேனா? நம்ம எல்லாரையும் படைத்த இறைவன் அறிவானா? ஸோ அப்படிப்பட்ட இறைவன் பேசக்கூடிய குரானாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் எதெல்லாம் உங்கள் வேதங்களாக நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களோ, உண்மையான வேதங்கள், திருத்தப்படாத உண்மையான வேதங்களை, ஆகமங்களை நீங்கள் படித்து பாருங்கள். இதை பற்றி தான் பேசியிருப்பாங்க. ஸோ மொதல் விஷயம் குரான். பிகாஸ் ஹெவன்சி கவுன்சிலிங் அப்படிங்கிறது அல் குரான் கோச்சிங் தான். ஸோ முழுக்க முழுக்க நம்ம அல் குரானை கோச் பண்ணுறதுனால நீங்கள் முழு குரான் படிக்கிறத விட, அது படிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, அவ்வளோ டைம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு ஜஸ்ட் ஆலு இம்ரானாவது படித்து பாருங்கள். 3வது சாப்டர் படித்து பாருங்கள், கிளாரிட்டி கிடைக்கும். சரி, அப்போது இந்த விஷயத்தில் எக்கனாமி அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இன்றைக்கி இத்தனை யுத்தங்கள், இன்றைக்கி மட்டும் இல்லை, 2ஆம் உலக யுத்தம், முதல் உலக யுத்தம், எல்லாமே எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்துக்காக தான். ஸோ இது நம்ம ஹிஸ்ட்ரி தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். இந்த முதல் உலக போரில் அதுக்கு அந்த டைமில் இவங்க பிரச்சனையை யாருக்கு உண்டு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த அரசாங்கங்கள், அரசு ஆட்சிகள் நேர்மையாக இருக்குதோ அந்த இடம்தான் பிரச்சனையே ஆச்சு. இன்ஃபேக்ட் நிறைய இஸ்லாமியர்களுக்கே தெரியாத ஒரு விஷயம் சொல்லவா? உதுமானிய கிலாஃபத் அப்படின்ற ஒரு கிலாஃபத் ஸ்ட்ரக்சர் உடஞ்சுது. இதுக்கு முன்னாடியும் கிலாஃபத் உடஞ்சுது. எப்போ தெரியுமா? அலி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய காலத்தில். சரி, இது ரெண்டுத்துக்கும்லாம் இணக்கம் இருக்குது. நான் வரேன், விஷயத்துக்கு வரேன். ஸோ இன்னைக்கு இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே, இந்த பொருளாதாரம் யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு தான். ஸோ இன்றைக்கி நிறைய நினச்சிக்கிட்டு இருக்கோம், பொருளாதாரம் இந்த வேர்ல்டே ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரிக்கு கீழே தான் இருக்குது அப்படின்னு. நான் அந்த கண்ட்ரி பேர்லாம் சொல்லலை, உங்களுக்கு தெரியும். தெரியலன்னாலும் நீங்கள் வரலாறு பார்த்தாலும் சரி, எந்த இடமும் சரி, நீங்கள் நினைப்பீங்க ஒரு அரசாங்கத்துக்கிட்ட தான் பவர் இருக்குன்னு. ஆனால் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, அந்த அரசாங்கத்துக்கும் வட்டி, கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுமை இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். வட்டி, கடன் அப்படிங்கிற ஒரு சுமை இருக்கும். இன்றைக்கும் எல்லா அரசாங்கங்களும் ஒரு இன்ஸ்டியூட் கிட்ட கடன் வாங்கியிருக்கு. அந்த இன்ஸ்டியூட் பேர் கூட பார்த்தீங்கன்னா என்ஜிஓன்னு சொல்லுவாங்க, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஒரு பேங்கிங் சிஸ்டம். ஸோ வேர்ல்டு பேங்கிங் சிஸ்டமுடைய கான்செப்ட் தான் இன்றைக்கி ஹோல் டு தி வேர்ல்டாக இருக்குது. இந்த பேங்க்கு என்ன பண்ணுது தெரியுமா? இந்த ஐஎம்எஃபோட வேலை என்ன தெரியுமா? சிம்பிளாக பேசிட்டேன். என்னென்னா, அவங்க ஆரம்ப கட்டத்தில் முதல் உலக போர் முடிஞ்ச தருவாயில் எல்லா நாடுகள்கிட்ட இருந்தும் பணம் வசூலிச்சிருக்காங்க.
எல்லா நாடுகளும் தங்கள்கிட்ட இருக்கிற காசுக்கும் மேலே அவங்களால முடிஞ்சதை எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. எப்படி ஒரு நாடு எப்படி கொடுக்கும்? மக்கள்கிட்ட இருந்து மக்களுடைய எல்லா வளங்களையும் சுரண்டி தான் கொடுக்கும். எப்படின்னா என்ன சொல்கிறது, நாட்டுக்காக கொடுங்க, உங்களுடைய சொத்தெல்லாம் உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுங்க, நாட்டுக்காக தானே அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க. ஒரு சின்ன படம் கூட நான் சொல்கிறேன். இந்த தமிழன் அப்படின்னு ஒரு விஜய் படம் வரும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய நாடு கடனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண மனிதன் கூட அவனுடைய காசை வந்து நாட்டுக்காக கொடுக்குறேன்னு கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி வைப்பான். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து வாங்கியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப லவ்வபுளாக காமிச்சிருப்பாங்க. பட் ரியாலிட்டி அப்படி கிடையாது. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய ஒரு பணத்தை சாதாரணமாக யாருக்கும் கொடுத்துட மாட்டீங்க. ஸோ வந்து இந்த மாதிரி நாடுகள் வந்து தங்களுடைய குடிமக்கள்கிட்டேருந்து அடித்து பிடிச்சி வாங்கி அதை வந்து மக்களுக்கு, அதாவது மக்களின் பேர், அந்த நாட்டுடைய பேரால் பேங்கிங் சிஸ்டமை உருவாக்கி அந்த பேங்க் இன்னைக்கு என்ன பண்ணுதுன்னா அதே காசை அதே ஆட்களுக்கு வட்டிக்கு விடுது. ஆட்கள்னால் நம்மளை மாதிரி ஆட்களுக்கு இல்லை, கவர்மெண்ட்டுக்கு வட்டிக்கு விடுது. ஸோ இது பற்றிலாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் குளோபல் பேங்கிங் சிஸ்டம் பற்றி கொஞ்சம் போய் பாருங்கள். IMF அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, அதை பற்றிலாம் நீங்கள் வந்து பாருங்கள். சரியா? ரைட். ஸோ இதை பற்றி எதுக்கு நீ இப்போ பேசுகிற? குரானில் இதை பற்றி என்ன சொல்லியிருக்கு? இது ஒரு சைடு இருக்கட்டும். குரான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு ஆயத்துலேயுமே தொழுகுங்க, ஜக்காத்து கொடுங்கன்னு நல்லா திரும்ப திரும்ப பேசுகிறானே, நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி ஏதாவது சிந்திச்சிருக்கீங்களா? இஸ்லாம்ங்கிறது ஒரு அரசியல், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இஸ்லாமுடைய அரசியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள்கிட்ட இருந்து வரி வாங்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இஸ்லாம் மட்டும்தான் வரி வாங்குதா? நம்ம கவர்மெண்ட்டும் தான் வாங்குது. எவ்வளோ வாங்குதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ மக்கள்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய வரி ஒன்லி 2.5 தான். அதுவும் ஏழைகளுடைய வரி கம்மியாக இருக்கும், பணக்காரர்களுடைய வரி அதிகமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு ஏழைகளுடைய வரி அதிகமாக இருக்குது, பணக்காரர்களுடைய வரி கம்மியாக இருக்குது. கம்பேர் பண்ணி நீங்கள் பாருங்கள். சரி, இந்த அரசாங்கம் என்ன பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள்கிட்ட இருந்தெல்லாம் வரியை சரியாக வசூல் பண்ணி அந்த அமௌண்ட்டை சரியான முறையில் தங்களுடைய தேவைகளுக்கு, தங்களுடைய துறைகளுக்கு செலவு பண்ணும். இதுதான் இஸ்லாம் சொல்லி கொடுத்த முறை. இதுதான் உங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து கொடுத்த வாழ்வியல் முறை, பட்ஜெட்டிங். இது வந்து அமெரிக்கா கூட அக்செப்ட் பண்ணது. அமெரிக்காவுமே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஆமாம் இது நபி முகமதுடைய வழி தான் அப்படின்னு சொல்லுது. யூ கேன் செக் இன் தேர் லா, அவங்களுடைய சட்ட புத்தகங்களில் நீங்கள் போய் பாருங்கள். சரி, அப்போ நபி இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அல்லாஹ்வுமே தன்னுடைய திருமறை குரானில் உங்களுடைய ஜக்காத்தை சரியாக கொடுங்க, தொழுகையை சரியாக செய்யுங்க அப்படின்னு தான் சொல்கிறான். அப்போ கொஞ்சம் சிந்திச்சுக்கோங்க. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, நபியுடைய பீரியட்க்கு அப்புறம், நபி மௌத்தா போன பிறகு மக்கள் நாங்கள் எல்லா சடங்குகளையும் செய்கிறோம், ஜக்காத்து மட்டும் கொடுக்கலன்னு ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தினாங்க. இதை ஏன் ஏற்படுத்தியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. இவ்வளோ நாள் நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டிக்கிட்டு இருந்தேன், ஆனால் திடீர்னு நான் ஏன் வரி கட்ட மாட்டேன்னு சொல்லணும்? ஏன்னா இன்னைக்கு பேங்க் வந்து இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் உங்களுக்கும் எனக்கும் சொல்லி கொடுக்குதுல்ல. அதாவது நீங்கள் உங்களுடைய வருமானத்தில் 1% நீங்கள் எங்கள் பேங்க்கில் நீங்கள் டெபாசிட் பண்ணுங்க. அப்படி நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது நீங்கள் வந்து வரி கட்ட தேவையில்லை, நீங்கள் டெபாசிட் பண்ணிடுங்க, நாங்கள் உங்களுக்கு வட்டி தரோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு வரைக்கும் பேங்கிங் சிஸ்டம்ஸ் கொடுக்குதா இல்லையா? இதே விஷயம்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துலேயும் நடந்திருக்கு.
அங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பேங்க், இந்த பேங்கிங் சிஸ்டம் யார், குளோபல் எலைட்ஸ் யாருன்னு நீங்கள் தான் தேடணும். ஸோ அப்போ இந்த பேங்க் என்ன பண்ணுது அப்படின்னா, அன்னைக்குமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே, அவர் இறந்து போன கொஞ்ச நாள்லையே வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி நாங்கள் ஜக்காத் மட்டும் பே பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முஸ்லீம்களே. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஒரு யுத்தமே நடத்தி என்ன பண்ணுறாங்க, நீங்கள் ஜக்காத்து வந்து கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இந்த ஜக்காத் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அதே சமயம் அன்னைக்கில இருந்து இந்த பேங்க்கு உள்ளே வந்து நாங்கள் உங்களுக்கு வட்டி தரோன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் 6th படிக்கும்போது படித்தது உண்டு. அப்போ வந்து இந்த எக்கனாமி அப்படிங்கிறது எங்களுக்கு புதுசாக வந்துச்சு. அப்போ அவங்க சொன்னது என்னென்னா, பேங்க் வந்து மற்றவங்கக்கிட்ட இருந்து டெபாசிட் வாங்கும், அந்த காசை தான் வந்து வட்டிக்கும் கொடுக்கும். இப்போ நான் தான் பேங்க் அப்படின்னா உங்ககிட்ட இது எல்லாருக்குமே தெரியும் தான், யாருக்கும் புதுசு கிடையாது. ஸோ இப்போ நான் தான் பேங்க் அப்படின்னா உங்ககிட்ட இருந்து நான் காசு வாங்கிப்பேன், உங்களுக்கு நான் வந்து ₹1 வட்டி கொடுக்குறேன் அப்படின்னா அந்த காசை வாங்கி நான் ₹10 வட்டிக்கு இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுப்பேன். இன்ஃபேக்ட் அதுவே வந்து உங்ககிட்டயே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்ககிட்டயே கூட நான் வந்து வட்டிக்கோ லோனுக்கோ இஎம்ஐக்கோ நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ இதுதான் பேங்கிங் சிஸ்டம். பட் வாட் யோர் அல்மைட்டி கிவ்ஸ் டு யூ, உங்களுக்கு என்ன உங்கள் இறைவன் கொடுத்துருக்கான் அப்படின்னா, வட்டியை அழித்து வியாபாரத்தை கொடுத்துருக்கான். ஸோ உண்மையிலேயே நீங்கள் உங்களுடைய பணத்தை ஜக்காத்தாக ஆட்சியாளர்களிடம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த ஆட்சியாளர்கள் உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக ஆக்கியிருப்பாங்க. அப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அவங்களுடைய கலிஃபாக்களும் ஆக்குனாங்க. அண்ட் அதே சமயம் ஆட்சியாளர்கள் ஜக்காத்தை சரியான முறையில் ஊழல் பண்ணாமல், மற்ற விஷயங்களில் ஸ்பான்சர்ஸ் பண்ணாமல், சரியான விஷயங்களுக்கு மட்டுமே இந்த தங்களுடைய பைத்துல் மால்களை பயன்படுத்தி இருந்தால் இந்நேரம் ரொம்ப சூப்பரான ஒரு ஆட்சி வந்து நடந்திருக்கும். இது இறைவனுடைய ஆட்சி. மதம் அப்படிங்கிற ஒரு சார்பை பற்றி நான் இங்கே பேச வரல. ரியாலிட்டி டு தி ஹோல் வேர்ல்டு ஹூ நீட் பீஸ். இன்றைக்கி நம்ம எல்லாருமே அமைதியை தான் நாடுறோம். இந்த அமைதி இந்த எக்கனாமி சிஸ்டமில் தான் கிடச்சிருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த பேங்க் வந்து தங்களுடைய வேலைகளை தங்களுடைய சுய லாபத்துக்காக நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணதன் விளைவு ஒழுங்கான ஜக்காத்து கொடுக்கல ஒரு சைடு ஒழுங்கான ஆட்சி அமையலை. இது ரெண்டுமே இணைஞ்சு இன்றைக்கி ரொம்ப சூப்பரான நிலையில் நீங்கள் நானும் இருக்கோம். ஸோ அப்போ இதெல்லாம் நான் வந்து மாற்றிட முடியுமா அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற சூழலில் அது மாறுமா மாறாதாங்கிறது இறைவனுடைய புறத்தில் இருக்குது. ஆனால் நம்மளுடைய புறத்தில் என்ன இருக்குது அப்படின்னா எஜுகேஷன். ஸோ எந்த அளவுக்கு குரானை நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு குரானை புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான நிலைப்பாடுகள் உயரும். நீங்கள் அட்லீஸ்ட் இன்றைக்கி இருக்கிறதுல என்ன சரி என்ன தப்புன்னு புரிஞ்சுக்கும் போது லைஃபையாவது கொஞ்சம் மாற்றுவீங்க. நீங்கள் யாருடைய பேச்சை கேட்குறீங்க, யாருடைய பேச்சை உண்மைன்னு நம்புறீங்க, எது உண்மைன்னு நினைக்கிறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா குரானை கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்கள். வேர்ல்டை கொஞ்சம் மனசை திறந்து தேடுங்க, சிந்திங்க. லைஃப் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு நிறைய இருக்குது. நம்மளை சுற்றி ஃபித்னாக்கள் அதிகமாக இருக்குது, ஒத்துக்கிறேன். ஆனால் அதே சமயம் குரான் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களை நேர்மையான அதே சமயம் நல்லொழுக்கமுடைய நிம்மதியான வாழ்க்கையை நோக்கி கூட்டிகிட்டு போகும். உங்கள் குரானை நீங்கள் சொல்லணும், எடுத்து காமிக்கணும்னா இந்த விஷயங்களையெல்லாம் காமிச்சாதான் மற்றவங்களுக்கு புரியும். சும்மா நம்ம வந்து ஒரு சடங்குகளை மட்டுமே சொல்லி காமிக்கும்போது யாருக்குமே அது புரிய போகிறதில்ல. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ரொம்ப இலகுவாக இனிமையாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய
ஐடியாஸை ஷேர் பண்ணுங்கள். மிக முக்கியமாக உங்களுக்கு தான் தெரியணும். இது வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருந்துச்சு பொருளாதாரத்தை பற்றி, இப்போ என்ன தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் ஒரு நல்ல டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கே.